சாந்தி. இன்னைக்கு பிரம்மகுமார்ஸ் நம்மளுடைய இயக்கியத்துல ஒரு விசேஷமான ஒரு நல்ல நாள், நினைவு நாள் என்கிறது சக்திசாலி நாளாக பாபா எப்பவுமே பிரம்மா பாபாவோட நினைவு நாளை நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி இங்க கூட நமக்கு இங்க பாபா என்ன சொல்றாருன்னா, அதனால இந்த சமயத்துல பாபா நமக்கு தாடி மூலமாகவும் நமக்கு விசேஷமாக நிறைய பிரேரணை கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேருக்கு புதிய வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அவங்க இன்னைக்கு கூட அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ அவங்க பெஸ்ட் எப்பவுமா நமக்கு ஒரு நிர்வாக பொறுப்புல கிட்டத்தட்ட 1969 பிரம்ம பாபாக்கு அடுத்தது ஜனவரி 69 இருந்து 2017 வரையும் 2007 வரையும் அவங்களோட பாட்டுங்கிறது ரொம்ப உயர்ந்ததா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அவங்களோட சேவைங்கிறது உலகம் முழுசும் பாபாவுடைய சேவை விசாரமாச்சு. இப்போ பாபா அந்த மாதிரி நிமித்தமா வச்சிருந்தாங்க. ஆனாலும் ஒரு தலைமை நிர்வாக பொறுப்புல இருக்கிறாங்கன்னா அது எப்படின்னு தெரியும். ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு பாடம் ஆயிடுது நமக்கு. அப்போ அவங்களும் அவங்கள சரி பண்ணணும், அவங்களும் சமான ஆகிருக்கு புஷாக்கு பண்ணணும், யோகா பண்ணணும். அதுக்கப்புறம் மவுண்ட் ஆப்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வருஷம் முழுசு சீசன் இருக்குது. பிகே சீசன், பிரம்மகுமாரி சீசன், பாபா குழந்தைங்களாக ப்ரோக்ராம் இருக்கும். அதே மாதிரி நான் பிகே ஸ்டாஃபும் நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. அப்போ அதுல அவங்களோட ஸ்டெடி மைண்ட், அவங்களோட பவர்ஃபுல்லான ஸ்திதி மனோநிலை அவங்களுக்கு எல்லாமே செய்ய வச்சிருக்கு. அதுல முக்கியமா அவங்க என்ன தாரணை பண்ணி அந்த ஒரு நல்ல நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட மனசை ஆத்மாவுடைய சக்தி தெரியும், மனம் புத்தி சன்ஸ்காரங்கிறது அவங்க மனசை நல்லா அவங்களோட கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஆத்மா இந்த உடம்புக்கு அதிகாரி, ஃபர்ஸ்ட் பாடமா இருக்குது. அப்ப மனம் புத்தி சன்ஸ்காரத்துக்கும் அதிகாரியானவன். ஆனா கடந்த 2 யுகமாக நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டோம், எல்லாருமே அப்படித்தான். அப்ப பாபா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞானம் நாம் அழியக்கூடிய இந்த உடம்பெல்லாம் அழிவற்ற உயிர்னா அந்த ஒரு ஸ்டேஜ அவங்க பக்காவை பிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்போட 5 புலன்களும் ஞானேந்திரியங்கிற மனம் புத்தி சன்ஸ்காரத்தையும் கூட அவங்களுக்கு தனக்கு தானே சொல்லி 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 அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாங்க. நல்லா அவங்களோட மனசை வசப்படுத்தினாங்க. கூடவே எல்லார் மேலும் நல்ல ஒரு பாவனை இருந்தது. அப்ப நல்ல எண்ணங்கள் கூடவே பாவனை இருக்கிறதுனால நிறைய பேரோட ஆசீர்வாதம் கூட அவங்க அனுபவம் பண்ணாங்க. கூட அவங்களோட லைஃபுக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, பாபா வீட்டுக்குன்னு வந்தாச்சுன்னா யஜ்யம். அப்போ அதுல தன்னோட உடல், பொருள், மனம் எல்லாமே டோட்டல் அர்ப்பணிச்சாங்க. அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தாரணை. இப்ப நம்மளும் பாபாட்ட அர்ப்பணிப்பு சொல்றோம். அப்ப அவங்க முழுமையாக அர்ப்பணிச்சாங்க. முழுமையாக அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அவங்க லைஃப்ல கூட ஒரு சமயம் என்ன நடந்தது, அங்க எல்லாம் புதுசுதான் இல்லைங்களா. ஆரம்பத்துல எல்லாமே புஷாக் பண்ணது ஒவ்வொன்றும் இருக்கும். அப்ப பிரம்மா பாபா அவங்க சொன்னாங்க, சரி நீங்க வீட்டுக்கு போங்க, ஜாதிக்கு உண்டான எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பர் பாருங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க அங்கேயே நிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேல பாபா கேக்குறாரு, நான் காலையிலே சொன்னேன் வீட்டுக்கு போக சொல்லி, இன்னும் போகவே இல்லையா? அப்ப தாதி சொல்றாங்க, நான் எப்போ உள்ள வந்தாலும் இதுதான் என்னோட வீடு. அப்ப என்னோட உடல், பொருள், மனசு எல்லாமே பாபாட்ட கொடுத்தாச்சு. அப்ப வீட்டுக்கு போங்கன்னா இந்த வீடை விட்டு நான் இனி எந்த வீட்டுக்கு போறது? அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு பிராக்டிக்கலா அந்த ஒரு இன்சிடென்ட் வருது, ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பர் வருது. அதுல கூட அவங்க பாபா வீடு தான் என்னோட வீடு, அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு. இப்ப திடீர்னு நம்ம இருக்கிறோம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு லௌகிக்கு வீடு ஞாபகம் வந்துடும். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வீடுன்னு ஒண்ணுதான், பாபான்னு ஒருத்தர் எனக்கு அவரை தவிர்த்து யாரும் இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்புறம் பாபா சொன்னாரு, இந்த ஒரு கடுமையான டெஸ்ட் பேப்பரையும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அப்போ இது எல்லாருக்கும் நமக்கு ஏதோ வருது போறதுன்னா அவங்களுக்கும் பெரிய பெரிய அவங்க லெவலுக்கு பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பரை வரும் இல்லைங்களா. அப்ப எக்கத்துல அவங்க நினைச்சாங்க, தன்னோட உடல், பொருள், மனசு எல்லாமே பாபா கொடுத்த பின்னாடி அப்புறம் நான் எதுக்காக துக்கப்படணும், கவலைப்படுறதுக்கு அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டாங்க.
ஏன்னா எப்போ ஒருத்தர் பாருங்க, உதாரணமா ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு காட்டு வழியே போறாங்க, ஒரு கிராமத்தை பாக்குறாங்க, அவங்க ஒரு பெண்ணை பாக்குறாங்க. சரி, அவர் பிடிச்சு போது கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி என்ன பண்றாங்க, சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க, மகாராணி ஆக்கிடுறாங்க, பட்டத்து ராணி ஆக்குறாங்க, இல்லையா? அப்போ அவ எங்கேயோ நம்ம இருந்தோம், அவ தேடி கண்டுபிடிச்சு நம்மளை அவருடைய சொந்தமாக்கி அவரோட இதய சிம்மாசனத்துல வைக்கிற மாதிரி தாதி நான் பாபாவோட இதய சிம்மாசனத்துல இருக்கேன். எனக்கு கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஒரு நிமித்தமாக இருக்கேன். ஆஞ்சி, ஆஞ்சின்னா சரி ஐயா. அந்த காலத்துல எல்லாம், இந்த காலத்துல வேலைக்கார கூப்பிட்டா கூட அவருக்காக பின்னாடி நம்ம போக வேண்டியதா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் யார் அங்கே இல்ல, கூப்பிட்டான்னு போட்டு கூப்பிட்ட பொருள் கொடியாருவாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரோ ஆஞ்சி, ஓகே, எஸ், சரி. இதை தவிர்த்து எப்படி, ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டதே இல்லை. அப்போ அந்த தன் வாழ்க்கையை பாபா சொன்னாரு, அது தலைமையா சுமந்து அந்த கட்டளை ஏத்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இதன் மூலமாக பாபாவோட மனசுல இருந்தாங்க. அப்போ கவலைப்படும் நான் நிமித்தம்ங்கிறது என்னைக்குமே தாதி விட்டது. நிமித்தம், நிர்மான், நிர்மல்வான். இது பிரகாஷ் மணிதாதியோட மகா வாக்கியம். அவங்க மவுண்ட் அபு போனா இங்க நமக்கு ஸ்தம்பம், பிரகாஷ் ஸ்தம்பம், பிரகாஷ் மணி ஸ்தம்பம்னா அந்த இடத்துல இது இருக்கும். மேல கான்பரன்ஸ் ஹால்ல உள்ள என்ட்ரி ஆகும்போது மிகப்பெரிய போட்டோல பெருசா எழுதியிருப்பாங்க, ஹிந்தியில இருக்கும். அப்ப அவங்க சதா தன்னை நிமித்தமானவன், நான் தலைமை நிர்வாகிங்கிறது இல்லை, அது அந்த நடத்துறதுக்கு நிமித்தமானவன். அப்ப அவங்க அந்த மாதிரி நல்லா செட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிமித்தம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பணி வந்துடும். அப்ப நம்ம நிமித்தம் அப்படின்னா எதுக்கெல்லாம் நிமித்தமா இருக்கிறோம்? இந்த உடம்ப ரன் பண்றதுக்கு நிமித்தமா இருக்கிறோம். இல்ல ஒரு சென்டர்ல இருந்தா சென்டர் ரன் பண்றதுக்கு நிமித்தமா இருக்கிறோம். இல்ல குடும்பத்துல இருக்கிறோம்னா குடும்பத்தை பராமரிக்கிறதுல நிமித்தமா இருக்கிறோம். இல்ல நம்ம தொழில் விவகாரங்கள் எல்லாம் செய்யறது பாபா என்னை அங்க செய்ய வைக்கிறதுக்காக நிமித்தம் வச்சிருக்காருன்னு அதையும் நம்ம நிமித்தமா இருக்கிறோம். உறவினர்கள் பராமரிக்கிறதுல நிமித்தமாக இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாமே எதுல நம்ம நிமித்தம் இருக்கணும். ஒரு சேவை செய்யறோம், அதுக்கு நிமித்தமாக வச்சிருக்கிறாரு. நம்ம செய்வோர் பாபா நிமித்தமா இருக்கிறோம். அப்ப ஒவ்வொன்றுலயும் தன்னை நிமித்தம் சொன்னதுனால இடையில அவங்களுக்கு நான் செய்யற தலைமை நிர்வாகி நான் சொன்னது கேட்டுதான் ஆகணும். எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குது. அவங்க சொன்ன எல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஆனாலும் அவங்க அந்த மாதிரி கட்டளை போடுற மாதிரி வச்சுக்கவே இல்லை. அவ்வளவு அன்பும் அதே மாதிரி பணிவும். அப்ப அவ்வளவு உயர்ந்த தாரணை. தனக்கு ஒரு பொறுப்புன்னு உயர் லெவல்ல இருக்கும்போது, ஹையஸ்ட் லெவல் நிர்வாகம் 147 நாடுகள்ல யோசிச்சு பாருங்களேன், தலைமை நிர்வாகியா இருக்காங்கன்னா எத்தனை விஷயங்கள் இருக்கலாம், எத்தனை விஷயங்கள் அவங்க கவனிக்க வேண்டியதா இருக்கும், எத்தனை விஷயத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். இது எல்லாம் தாண்டி அவங்க லேசாக இருப்பாங்க. அப்ப தாதி எப்பவுமே தன்னை நிமித்தமாக செஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பணி வந்துருச்சு. அப்ப அவங்களோட வார்த்தை கூட தைரியமா உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு அவ்வளவு சிரேஷ்டம். பாபா சொன்னாரு, நான் செஞ்சேன். பாபாவோட இதய சிம்மாசனம் இருக்கிறாரு. நிமித்தமா இருக்கிறவங்க கவலைப்படுறவங்க யாரு பொறுப்போ அவங்கதான் கவலைப்படணும். இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு வரதானத்துல கூட, யாரு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோம்பேறித்தனம், அலட்சியம், கவனக்குறை இந்த மாதிரி வராதுங்க. அப்ப இவங்க நமக்கு உலகத்துல நிர்வாகம் பண்றதுல பொறுப்பு கூட நிமித்தம். அதனால அவங்களுக்கு அவ்வளவு பணிவு இருந்தது. அவங்க கவனக்குறையாவும் இருந்தது இல்ல, அலட்சியமாவும் இருந்தது இல்ல, சோம்பேறித்தனமாவும் இருந்தது இல்ல, இல்லைங்களா? அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும், அவங்களோட திருஷ்டி, உள் உணர்வு, பேச்சு எல்லாமே மத்தவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கக்கூடியதாக, ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக. நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். அப்பா, இவர் வந்துட்டாரா, இனி எப்படா போவாரு அப்படின்னு போனாதான் நிம்மதிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி போகும்போது அவன் ஃபீல் பண்ணும், இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அந்த மாதிரிதான் தாதி தன்னோட வாழ்க்கையை வச்சுக்கிட்டாங்க. அவங்க குஷி அந்த இடத்துல அப்படியே அந்த இடமே வைப்ரேஷன், அந்த மாதிரி குஷினோட வைப்ரேஷனாக மாறிடும். அப்ப அந்த மாதிரி யஜ்யத்துல முழுமையாக சமர்ப்பணம் செஞ்சதுனால என்னெல்லாம் அடைய விரும்புனாங்களோ அத்தனையும் பாபா செய்ய வச்சு கொடுத்தார். அப்போ அந்த அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப கூட இருக்குது. ஆனா இது சாதாரண விஷயமா யஜ்யத்தை பாலனை பண்றது?
அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள எல்லாம் தயார் பண்றதும், எந்த பிரச்சனை வந்தாலும் அது சரியாக்கணும். அப்ப ஆனாலும் நான் எதற்காகவும் பயப்பட்டது கிடையாதுன்றாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தாரணை இருக்குது அவருக்கு. ஏன்னா மகாவீரனி மாஸ்டர் சர்வசக்திவானாக பாபா சோமான் கொடுத்திருக்காரு. விசேஷமாக பாபா வந்து நம்ம சொல்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு விசேஷமா வரதானம் கொடுத்தாங்க. நீங்க மாஸ்டர் சர்வசக்தியானவர் இருக்கீங்க மகாவீர் அப்படின்னா தாதி எப்பவுமே ஆஹ் நான் நான் பயப்படுறதுக்கு எதுக்குமே அவசியம் இல்லை. பயமில்லாத தன்மைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்துக்காக பயப்படாம இருக்கிறது ஒரு வேஷம். 5 விக்காரத்துக்கு அவங்க எதுக்குமே பயப்படல. அது காமமா, கோபமா, பேராசை, பற்று, ஆங்காரம் உலகத்துல பிரச்சனை தடைகள் இந்த ரூபத்துல தான் வரும். ஆனா இது எதுவுமே இதெல்லாம் வெற்றி அடைந்தவர். அதனால அவங்களுக்கு இது அவங்களுக்கு எஃபெக்டே ஆகலன்ற. இப்ப எந்த அளவுக்கு பயமில்லாத தன்மை இருக்காரு. இதுல வெற்றி அடைந்தார். இதுல எந்த ஒரு ஃபோர்ஸ் இதுதான் பயங்கரமான ரூபத்துல மாயங்கிற இல்ல ராவணன்ங்கிற பேர்ல எல்லாம் நம்ம சொல்றோம். இது எல்லாத்திலயும் அவங்க என்னன்னா வெற்றி அடைந்தார்கள். எதனாலையும் பாதிக்கப்படல. அத்தாரிட்டியா இருந்தாங்க. இன்னும் பயமும் இல்ல. கூடவே அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நான் பொய் பேசினதே இல்ல. அதுவும் பப்ளிக் ப்ரோக்ராம்ல சபையில சொல்றாங்க. எனக்கு அவசியப்படல. அப்படியும் பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் சைலண்டா இருந்துருவேன். யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஆனாலும் இம்பாசிபிள் பாசிபிள் தான். இன்னைக்கு சத்தியதா அவர் சொல்றாரு. இன்னைக்கு உண்மையா இருக்கணும். சத்தியவாதியா இருக்கணும். அப்ப தாதி அவ்வளவு சத்தியவாதியா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சத்தியம் என்கிறது எந்த விதமான பயத்தையும் எஃபெக்ட் பண்ணாத வைக்கும். அவ்வளவு உண்மை, அவ்வளவு நேர்மை, அவ்வளவு சத்தியத்தை அப்படின்னா பாபாவுக்கு சமமான மனோநிலை. அப்ப தன்னோட வாழ்க்கையில அவங்க எதுக்கும் நான் வந்து பொய் பேச வேண்டிய அவசியம் படல. அப்படி சூழ்நிலை பட்டாலும் நான் பேசவே இல்லை. நான் பொய்யே பேசுறேன். எவ்வளவு பெரிய தாரணை பாருங்க. அதனாலதான் அத்தாரிட்டி அதிகாரம் படைத்தவரா. அப்போ அந்த சமயத்துல அவங்க வந்தாங்கன்னா அந்த இடமே அந்த வைப்ரேஷன்ல அவ்வளோ நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் மட்டும் இல்ல. அவங்களோட பார்வை, நடத்தை, பேச்சு எல்லாமே நமக்கு என்னன்னா ஒரு தாயினுடைய அரவணைப்பு, ஒரு சந்தோஷமான ஒரு மனோநிலை, நிச்சயத்தோட ஒரு அனுபவம். இது அத்தனையும் அவங்களோட மனோநிலை நமக்கு எஃபெக்ட் ஆயிடுது. சரண்டர் பிரதர்ஸ் எல்லாம் போனா எல்லாம் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு குமார் கதாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சகோதரன்னா குமாருக்கு வந்து நிறைய பாடங்கள். ஏன்னா குமார் யூத் ஃபியூச்சர்ல நிறைய அவங்க மூலமாக நிறைய சேவை நடக்கணும். கூட என்னன்னு இந்த மாயா உலகத்துல எந்த இடத்துலயும் அவங்க மாட்டிக்க கூடாது. அதுக்காக விசேஷ பாலனை பண்ணுவாங்க. திடீர்னு நாளைக்கு எல்லாருக்கும் தலையில கிரீட வைக்கணும் அப்படின்னா எப்படி எதுன்னு தெரியாது. வைக்கணும்னா வைக்கணும் அவ்வளவுதான். அது நைட்டோட நைட்டா ரெடி ஆயிடும். இப்படி எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கு வரும்போது மக்கள் மானின்னு சொல்லுவாங்க. மக்கள் மானின்னா இந்த சப்பாத்தி மாதிரி சின்னதா இது பண்ணி அதுல பவுடரான சர்க்கரையும் கொஞ்சம் வெண்ணெய்லாம் தடவி ஊற்றி அவங்க ஊட்டுவாங்க. கையில கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? பாருங்க பாருங்க எப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் சரண்டராக இருக்காலும் அப்போ வந்து சாதாரணமா வந்து குமார்சா போறேன்னா அது நார்மலா சரண்டர் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு ஆனாலும் சரி அவங்க அன்பு வந்து அளவிட முடியாததாக இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது வெளியே டென்ட் எல்லாம் வச்சுதான் அந்த டைமண்ட் ஹால் ரெடி ஆயிட்டு இருக்குது. மேக்சிமம் ரெடி ஆச்சு. அப்போ அதெல்லாம் ரெடியா ஓப்பன் ஆகுதுன்னா எல்லாமே இங்க டென்ட். இன்னும் ரூம்ஸ் எல்லாம் கிடையாது. 1000 பாத்ரூம் வந்து டெம்பரவரி பாத்ரூம், 1000 பாத்ரூம். அப்ப நம்மளும் அங்க சேவைக்காக போயிருந்தோம். அந்த மாதிரி டென்ட்னா கீழே மண்ணு தர, அதுக்கு மேல வக்கி பில்ல போட்டு அதுக்கு மேல துணி, அதுதான் அகாமடேஷன். மேல துணி போட்டு இது பண்ணிருப்பாங்க. அது அந்த சமயம் பார்த்து பாருங்க, காத்து மழையில எல்லாம் டென்ட்டும் அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சு. பகவான் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சா கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னா எல்லாம் டரு டருன்னு கிழியுது. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் இருக்குது பாபாவை வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி எடுத்து பண்ணு நைட்டோட நைட்டா எல்லாம் எடுத்து திருப்பி எல்லாம் பண்ணி அது வரையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து டைமண்ட் ஹால் கொண்டுட்டு வந்தார். இந்த டைமண்ட் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்காவாசிக்கு மேல ஒரு தடுப்பு மாதிரி ஒரு தடுப்பு வச்சு அதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் அகாமடேஷன் அந்த கால்வாசி பாகத்துல எல்லாருக்கும் அங்கதான் எல்லாத்தையும் அங்க படுக்க வச்சாங்க. முன்னாடி கிளாஸ் டிவில பார்க்கலாம், பின்னாடி அங்க அகாமடேஷன் எல்லாம் நாங்க எல்லாம் அங்கதான் படுத்துட்டு இருந்தோம்.
அப்போ நைட்டு 12 மணிக்கு மேல அவங்களும் துஷார் பிரகாஷ் மன்னதாதி வர்றாங்க அந்த ஹாலுக்கு. அந்த டைமண்ட் ஹாலுக்கு வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சிலர் முழிச்சிட்டு இருந்தோம். மேல அது பனி குளிர் சமயம். அந்த இது இப்ப எல்லாம் கால் சீலிங் மாதிரி போட்டுக்கிறாங்க. அப்ப எல்லாம் நல்லா இறங்கும் குளிர். அதனால கொஞ்சம் பேர் அங்க இருக்கக்கூடிய அவங்கள கூட்டிட்டு வந்து கம்பளி எடுத்துட்டு வந்து அது ஒவ்வொருத்தரா அப்படியே ரவுண்ட்ஸ் போய் யாரெல்லாம் போர்வை இல்லாத படுத்திருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொஞ்சம் சேவாதாரி வச்சு போர்வையை போத்தி விட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் முடிச்சிட்டு இருந்தவங்க கையில கொடுத்தாங்க, தூங்கிட்டு இருந்தவங்க அவங்க வேலை போத்துனாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அவங்க எவ்வளவு தலைமை நிர்வாகி, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி நீங்க போய் நைட்டு போய் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் வந்து போர்வை இல்லாத போர்வை கொடுக்குன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இருக்கலாம். இவங்களை போய் யாரும் கேட்க போறது இல்லை. ஏன் வரல நைட் என்னை பார்க்கலான்னு போய் தாடி போய் கேட்க முடியுங்களா நம்ம? யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த சமயத்துல என்ன நடந்தது? அவங்களே வந்து பார்த்து செஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா அந்த பாவனை, உயர்ந்த சிந்தனை, என்னுடையவர்கள், அவ குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், ஈஸ்வரி பரிவார். அப்போ அந்த உயர்ந்த சிந்தனை, அன்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அம்மா பாபா பார்க்கல. ஆனால் தாதிமார்களோட பாலனையில நமக்கு அந்த அளவுக்கு வந்து யஜ்யத்து மேல, பாபா மேல தாரணை செய்யறதுல எல்லாம் அவ்வளவு பெரிய ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுத்தது. அப்ப ஏன்னா அவங்க சொல்ல மட்டும் செய்யல, பிராக்டிக்கலா நடந்தும் காமிச்சாங்க. அங்க அவ்வளவு பேர் 15,000 பேர் 20,000 பேர் வர்றாங்க அப்படின்னா திருதுப்புன்னு இன்க்ரீஸ் ஆயிடும், ஜனங்க ஜாஸ்தி ஆயிடும். டென்ட்ல எல்லாமே தங்க வைக்க வேண்டியதெல்லாம் ஆகும். ஐயோ என்னடா அது இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு 10 பேர் வர்றாங்கன்னு சொல்லி அந்த சமயம் பார்த்து ஒரு 15 பேர் 20 பேர் வந்துட்டாங்க. ஆஹ் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, டென்ஷன் ஆயிட மாட்டாங்க? ஏங்க முன்னாடியே சொல்ல வேண்டும், இப்போ 20 பேர் நின்னா எங்க படுக்க வைக்கிறது, எங்க இது பண்றது, அப்படி இப்படின்னு கோவம் வரும். பிரச்சனையே கூட ஆயிடலாம். ஆனா அங்க எல்லாம் நிறைய முறை எல்லாம் அந்த மாதிரி லாஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆயிடுது. அவங்க அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்தா கூட என் வீட்டுக்கு பாபா குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க கெஸ்ட் அப்படின்னு என்னுடையவர், அவங்களுக்கு நல்ல விதமாக பாலனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் எத்தனை பேரோட ஆசீர்வாதம். அவங்க கோவப்பட்டது இல்ல, கவலைப்பட்டது இல்ல. ஏன் இப்படி கடைசியில சொல்லிட்டீங்க அந்த மாதிரி சொன்னது இல்ல. வந்தாச்சு அடுத்தது என்ன? அப்ப அது காரணத்துக்கு நிவாரணம். எந்த பிரச்சனை இதா இருந்தா கூட அதுக்கு சமாதான சொரூபத்தில் என்ன பண்ணலாம், அது செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா. யோசிங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பயமில்லாத நிலை. இன்னொன்னு ஒவ்வொரு தாரணையிலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈஸ்வரி பரிவாரம், ஈஸ்வரி குடும்பம், என்னுடையவர், ஆத்மா, சகோதர சகோதரன் எப்படி பாபா சொல்லும் போது எப்படி நமக்கு எல்லாம் அந்த உயர்ந்த சிந்தனை எல்லாம் வருது. ஆனாலும் எவ்வளவு சதவீதத்துல நமக்கு இதெல்லாம் தாரணையில இருக்கிறான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் நமக்கு முன்னாடி இருந்து அந்த முறையில நடந்து காட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுலயே நேரடியாக பார்த்து அனுபவிச்சு வாழ்ந்து இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு கவலை இல்லாத தன்மை அப்படின்னா ஏன் அப்படின்னு கவலை தன்மை, கவலை எதுக்காக படணும் இல்லைங்களா? நம்ம எல்லாமே பாபாட்ட ஒப்படைச்சிட்டோம், பொறுப்பாளர் அவர் ஆயிட்டாரு. பாபா வாணியில வரதானத்துல கூட சொல்வாரு, நீங்க என்னுடையவர் ஆயிட்டீங்க, உடல் பொருள் மனம் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு கவலை வருது? அப்ப கவலை வருதுன்னா நான் எனதுல இன்னும் நானு முழுசா விடுபடலைன்னு அர்த்தம். ஏன்னா இது 84 ஜென்மன்றோம், ஒரு பாபாத்துக்கு யாரும் இல்லைன்னு சொல்றோம். அப்ப ஒரு பாவத்துக்கு யாரும் இல்லைன்னா நமக்கு கவலையோ நல்லதோ கேட்டது எல்லாம் அவர் மேலதான் இருக்கு. அவர் தான் கவலைப்படணும், அவர் தான் செய்யணும். நமக்கு நிமித்தமா பாபா சொல்றது ஜி ஓகே, ஜி பாபா, ஓகே பாபா, சரி பாபா நான் செய்யறேன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப இந்த ஏன்னா நமது மிகப்பெரிய ஒரு யஜ்யம், ரொம்ப பெருசு, யூனிவர்சிட்டி மாதிரி மிக பெருசு. அப்ப இங்க பலதரப்பட்ட மக்கள் பாபா குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே கரெக்டாவே போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட சுபா சன்ஸ்காரங்கள் எல்லாம் வேற வேறையா இருக்கு. எந்த சமயத்துல யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, என்ன செய்வாங்கன்னே தெரியாது இல்லைங்களா? இதெல்லாம் அப்படிதான் நடக்கும். இது இப்படித்தான். ஆனா இது இத்தனையும் நடந்ததுலயே கூட நம்மளோட ஸ்திதி, மனோநிலை பத்தி தான் ஜாதி எல்லாம்
கரெக்டா வச்சுக்கிட்டு எல்லாமே கிளியர் பண்ணாங்க. இப்போ அவங்க அந்த மாதிரி அந்த யக்கியத்துல அவங்க இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பலவிதமானது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் நடக்கும். ஏன்னா இது ஹாஸ்பிட்டலுக்கும் யூனிவர்சிட்டின்னு பாபா சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஹையஸ்டா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த ஆத்மாக்களை பார்க்கணும்னாலும் பாபா வீட்டுக்கு வாங்கம்பாரு. இனி வேற அப்படி இப்படி இருக்கு ரொம்ப லோயஸ்ட் யாராவது பார்க்கணும்னாலும் பாபா வீட்டுக்கே வாங்கம்பாரு. ஏன்னா இங்க எல்லா பாபாவும் எல்லா குழந்தைங்களும் பாபாவுக்கு வேணும். சத்தியத்துக்காக எல்லா போஸ்டுக்காகவும் தேவைப்படுது. ஆனா மானசீகமா பாபான்னு சொன்னது இருக்கு இல்லைங்களா, அதுவே ரொம்ப ஹையஸ்ட்ன்றார் பாபா. காண கோடி ஜனங்கள்ல என்னை புரிஞ்சுகிட்டது மிக குறைவான பேர். தாரண எண்ணிக்கைலாம் நாளைக்கு செய்வாங்க. ஆனா பாபா புரிஞ்சு ஏத்துக்கிட்டா இருப்பாரு. அதுவே பெரிய விஷயம். அப்ப அந்த மாதிரி பலவிதமான மக்கள் இருப்பாங்க. பலவிதமான சுபாவ சன்ஸ்கார் இருக்கும். ஒரு சில பத்தி நமக்கு சண்டை போடலைனாலும் ஒருத்தர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றது, அவங்கள பத்தி இவங்கள சொல்றது, இவங்கள பத்தி அவங்க சொல்றது, இதெல்லாம் கூட இயக்கியத்துல சில இடத்துல நடக்கத்தான் செய்யுது. ஏன்னா எல்லாமே மாறக்கூடியவரா இருக்கிறாங்க. அந்த துவாபர கலிகத்தோட சன்ஸ்கார் அந்த வேலையும் செய்ய வைக்கும். இன்னைக்கு பாபா சொன்னார் இல்லைங்களா வேட்கவனில, நீங்க விரும்பினீங்களா பாபா சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் எப்ப ஆஃப் ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ண பின்னாடிதான் அடடா இப்படி எல்லாம் தவறு நடந்துச்சேன்னு நீங்க யோசிப்பீங்க. அதனால எப்பவுமே சுவிட்ச் ஆன்லயே வைங்க. இல்லைங்களா? இன்னைக்கு அவ்யக்தவாணி படிச்சிருக்கீங்க, அது தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி அவங்க ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. இப்ப தாதி அப்படின்னா 69ல எப்ப பாபா பிரம்மா பாபா மொத்தமும் ஏண்டர் பண்ணாங்களோ அப்ப இருந்து, ஏன் பிரம்மா பாபா சரீரம் விட்டு பின்னாடி கூட அவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணும்போது என்ன டைரக்ஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி டிராமா படி இந்த மாதிரி நடந்தது அப்படித்தான் சொன்னாங்களே ஒழிய அவங்கள ஆஹ் பதற்றம் அடைஞ்சு அதை துக்கப்பட்டு அழுந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க கண்ணுல தண்ணியே வரல. அவ்வளவு கம்பீரம், அவ்வளவு பவர் இல்லைங்களா? அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தேடு. ஏன்னா தலைமை நிர்வாகம் பொறுப்புங்கிறது சாதாரண கிடையாது. ஏன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் எப்படி வழி நடத்துறாங்கன்னா அந்த டீச்சர் வச்சுதான் அந்த பசங்களோட நிலையே இருக்கு. அது மாதிரி இங்க கூட ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க நல்லா இருக்காங்கன்னா மீதி எல்லாருமே நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? அட்லீஸ்ட் அவங்க சொன்னது கேட்பாங்க. அப்ப இங்க பாபா என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அவங்க எல்லாமே தன்னை எல்லா விதத்திலையும் தகுதியுடையவராக ஆக்கி கொண்டாங்க. கவலைப்படல, கோவப்படல, பயப்படல, இன்னொன்னு நிமித்தமா இருந்தாங்க, பணிவா இருந்தாங்க, சுத்தமான பாவனை இருந்தது, மற்ற அர்ப்பணிப்பு முழுமையாக பாபாக்கு அர்ப்பணிச்சாங்க. எல்லா குழந்தைகளும் தன்னுடையவராக ஏற்றுக்கொண்டார்கள் இல்லைங்களா? என்னுடைய சகோதரர்கள் பாயி பாயி அந்த உயர்ந்த பார்வை திருஷ்டில பார்த்தாங்க. அவங்க சந்தோஷத்துக்காகவே நிறைய யோசிச்சாங்க இல்லைங்களா? அவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களோட சுபா சன்ஸ்கார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வழி நடத்துனாங்க. இது எல்லாமே நடக்குது. கூட தாதியோட வாழ்க்கையில எப்பவுமே அவ்வளவு திருப்தியா இருந்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ எவ்வளவு இந்த யுகத்துல எப்படியோ மேல கீழே முன்ன பின்ன அவங்க இது சுபா சன்ஸ்கார் எல்லாம் வந்தாலும் இவங்க அவ்வளவு திருப்தியாக இருந்தார்கள். ஏன் திருப்தியாக இருந்தாங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் நம்ம எல்லா சமயத்திலும் திருப்தியா இருப்போமான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா தாதி நான் நிமித்தமானவன், செய்பவர் செய்விப்பவர் பாபான்னு சொல்லிட்டு 100% அவங்க ஏற்றுக்கொண்டார். அப்ப நான் எதுக்கு அசாந்தி ஆகணும், நான் ஏன் துக்கப்படணும்? சரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுக்குறீங்க. அப்ப அவங்க தாதி தன்னோட அனுபவத்துல சொல்றாங்க, நீங்க ஒருத்தருக்கு சொல்றீங்க, நல்ல விதமா புரிய வைக்கிறீங்க, அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏட கூடமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்புன்னு தெரிஞ்ச பின்னாடி வீம்புக்குன்னே என்ன பண்றாங்க, அவங்க தப்பான பாதையில போறாங்க. அந்த சமயத்துல நமக்கு எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்க முடியுமா? இல்ல கோபமா டென்ஷன் ஆகுமா? அப்ப அந்த இடத்துல தாதி என்ன சொல்றாங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட அபிமானம் அகங்காரம் அவங்கள சரியான பக்கம் திருப்ப விடாம தடுக்குது. சரி ஒண்ணு செய்யறாங்க, ஒரு ஏடா கூடமா இருக்கிறாங்க, அப்படி இப்படி பேசுறாங்கன்னா அப்ப அவங்க கூட என்னன்னா சரி ஓகே சாரி, இருந்தாலும் ஓம் சாந்தி இத ஒரு மந்திரம் மாதிரியே வச்சிருந்தாங்க. ஓகே. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த
அவங்களோட தவறான கர்மத்துக்கு இவங்க பொறுப்பாக மாட்டாங்க. அப்போ சுப பாவனை இருப்பாங்க. இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டாங்க, இல்லைன்னா கருத்து வேறுபாடு வந்து ஏதாவதுன்னா கூட, அந்த 2 பேரும் உட்கார வச்சு, ஒரே சமயத்துல அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்களுக்கு ஆம்னே சாம்னே, எதிரும் புதிருமா சொல்றாங்க இல்லைங்களா? உட்கார வச்சு, யோகா செய்ய வச்சு, அந்த தோழி கொடுத்து, கை கொடுத்து வச்சு 2 பேரும் அவர் உட்கார்ந்து யோகா பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அப்போ அந்த மாரி, அதாவது எந்த இடத்துலயும் ஒரு விரிசல் இல்லாம, ஒரு செவுருல ஒரு செங்கல் போனா கூட அந்த செவுரு வீக் ஆயிடும்பாங்க. அது மாரி இது பிராமணர் கோட்டை. அப்ப இந்த கோட்டையில வந்து எதுவுமே வீக் ஆயிடக்கூடாது. எல்லாருமே முக்கியமானவங்க. அப்ப அவங்க வந்து அதிகபட்சமாக எல்லாரும் இந்த ஏக்தா, ஒற்றுமை. ஒரு தர்ம ஸ்தாபனம் பண்றோம், ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒற்றுமையா இருக்கிறதுல, அவங்க அதிகமாக எல்லாம் கொண்டு வரதுல தான் முன்னுதாரணமா இருந்தாங்க. அப்ப எல்லா விஷயங்களும் அவங்க போக இல்லைங்களா? ஏன்னா நமக்கு தெரியும், எல்கேஎம் அப்படின்னா, அப்போ ஒரு சில ஸ்ரீமத் தான் இல்லையா? அப்ப நமக்கு தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பாபா வந்திருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த தர்மத்தின்படி அமைதியாக, அன்பாக, சந்தோஷமாக நம்ம இருக்கணும். நம்ம மத்தவங்க சொல்லலாம். அவங்க கேட்கல. அவங்க முள்ளு மாரி குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. சரி ரைட்டு. அப்ப அதுக்காக நானும் ஒரு முள்ளு குத்துற மாரி அவங்களுக்கு சப்போர்ட்டா போயிடக்கூடாது. அப்போ ஒருத்தரோட பலவீனம், ஒரு விகாரங்கள், அசுர குணங்கள், அது மாயங்கிற பேர்ல பாபா சொல்றாரு, ராவணன் சொல்றாரு. எந்த ஆட்டம், பாட்டம், எந்த குதி குதிச்சாலும், நம்மளும் அது கூட சேர்ந்து நீதான் குதிப்பேன், நானும் குதிக்கிறேன் பாருன்னு எல்லாம் குதிக்க கூடாது. நம்மளோட தாரணை இருக்குது, அன்பா இருக்குது, பணிவா இருக்குது. ஏன்னா நம்ம அலௌகிக்கமானவர்கள். உலகத்துலதான் லௌகீகத்துல வந்து ஏட்டியும், போட்டியும், அந்த பொறாமையும், வெறுப்பும் இல்லைங்களா? பழி வாங்குறது, இது எல்லாம் உலகத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நம்ம அலௌகிக்காக வந்திருக்கிறோம். மனித நிலையிலிருந்து தேவ நிலை உயர்த்துறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ இந்த நிலையில வந்து நம்மளோட தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக சர்வசக்தியால் பாபா வந்திருக்காரு. அப்ப அவரோட உதவியின் மூலமாக நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்னா, இப்ப நான் எதற்காக வந்த மனித நிலையிலிருந்து தேவதை அப்படின்னா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகணும். அப்போ என்னோட ஒவ்வொரு நாளோட வாழ்க்கையில நான் தேவதை ஆகிறதுக்கு உண்டான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேனா, அப்ப எனக்குள்ள அந்த சம்பாத்தியம் புண்ணியத்தோட சேமிப்பு கணக்கு அதிகரிச்சுட்டு இருக்குதா பார்க்கணும். பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரு. சில குழந்தைகள் தாதி கூட அவங்க அனுபவத்துல சொல்றாங்க. சில குழந்தைகள் வந்து பாபாவோட ஸ்ரீமதிக்கு எதிர்ப்பா பேசுறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப ஸ்ரீமத் என்ன கோவப்பட சொல்லியிருக்குதா? பற்று வைக்க சொல்லியிருக்குதா? மோகம் பண்ண சொல்லியிருக்குதா? அழ சொல்லியிருக்குதா? இல்லைங்களா? உங்க இஷ்டப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்குதா? இல்ல உங்க மன வழிப்படி நடங்க, மத்தவங்க சொல்றபடி நடங்க. அப்படியெல்லாம் எந்த ஸ்ரீமத்தும் சொல்லவே இல்லை. பாபா என்ன சொல்றாரு? அன்பா இருங்க, பணிவா இருங்க, விட்டு கொடுங்க, பொறுத்துங்க, சோபானம் வைங்க. நல்ல பாவனை வைக்கிறேன்னா, நல்ல எண்ணங்கள் கூடவே பாவனையும் அவசியமா இருக்கு. எண்ணங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. அப்ப என்னோட பாவனை உணர்வுகள் எப்படி இருக்குது? அந்த பாவனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் கூட பாவனை இருக்குது அப்படின்னா நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நல்ல பாவனை இருக்குது, நல்ல உணர்வு இருக்குது. அப்பவும் நான் கோபமோ, எனக்கு கவலையோ, வெறுப்போ ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, அது இடம் அந்த சுத்தமான பாவனை கிடையாது. அது தேக அபிமானம். அந்த தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் துக்கமா, கோபமா, வெறுப்போ வருதே ஒழிய, ஸ்ரீமத் வந்து எப்பவுமே அப்படி அவன் நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்ப அவங்க ஒண்ணு தர்மம், இன்னொன்னு ஸ்ரீமத். அப்ப தாரி கூட அவங்க சொல்றாங்க, நான் என்னோட குறையெல்லாம் எழுதுவேன் நான். எதுல எல்லாம் பலவீனமா இருக்கிறேன். லிஸ்டே போட்டு அதை அப்படியே பாபாட்ட கொண்டு போய் அவங்க நிறைய முறை எழுதுவாங்க. பாபாட்ட சொல்லி, பாபா என்னை மானசீகமா மன்னிச்சிடுங்க. இந்த குறையெல்லாம் என்கிட்ட இருக்குது. இது நிறைய அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன இருந்ததோ அதை எழுதி அப்பப்போ, ஏன்னா பல ஜென்மத்தோட சன்ஸ்கார் வந்து இவர் ஜாப் இல்லைங்களா? எல்லாம் பழசுல இருந்து தான் வந்திருக்கிறோம். அப்ப எதுவுமே தலை தூக்கி அதுக்கு வசமாகாத அளவுக்கு பாபாட்ட அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சம்பந்தத்துல இருந்து ஒவ்வொன்றும் எழுதி எழுதி பாபாட்ட கொடுத்து கொடுத்து அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் ரிலீஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு அவங்க முக்கியமா கையில எடுத்தது அசரீரி பயிற்சி தான். அப்ப தாதி சொல்றாங்க, அந்த மாதிரி நான் ஆத்மா இந்த உடம்பு இல்ல, எல்லாத்திலிருந்து விடுபட்டவன். ஒவ்வொரு உறுப்பும் கண்ணு,
காது, மூக்கு, வாயு, கை, காலு இது எல்லாத்துல இருந்தும் நான் விடுபட வச்சுக்கிட்டேன் நான். கண்ணு மூலமா தான் பாக்குறேன், காது மூலமா கேட்கிறோம், கை கால் மூலமா காரியம் பண்றோம். ஒரு வண்டி இயக்குற மாதிரி டிரைவர் எப்படி இயக்குறாரு அது போல இந்த உடம்பை இயக்குறேன். ஆனா இது நான் கிடையாது. அப்போ ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு சூழ்நிலையும் செகண்ட் அது மாதிரி செஞ்சு செஞ்சு அது பக்கா சன்ஸ்கார் ஆக்கிட்டாங்க. அதனால அசரீரி இந்த பயிற்சி தாதி என்ன அனுபவம் சொல்றாங்கன்னா, இது செய்ய செய்ய பூர்வ ஜென்மத்துல அதாவது 63 ஜென்மத்தோட எப்படிப்பட்ட பழக்கங்கள், சுபாவங்கள் இருந்தாலும் விடுபட்டு போயிடுச்சு. அப்ப இந்த அசரீரிக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. அதனாலதான் பாபா கூட ஒரு நாளைக்கு ஒரு 20 முறை நீங்க அசரீரி ஆக்குங்க. ஒரு 20 முறை சூட்சுமதனத்துக்கு வாங்க, பரிஸ்தா வாங்கன்னு பிராக்டிஸ் பண்ண வச்சார். இல்லைங்களா? ஒவ்வொரு செகண்ட் தான், ஒவ்வொரு நிமிஷம். அப்போ ஏன் அப்படின்னா, பரிஸ்தாங்கிறது என்ன? இந்த உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. 100% ஈடுபட்டவன், 100% பாபாவுக்கு அன்புடையவன். அந்த குணங்களை இமர்ஜ் பண்ணும்போது பாபா சக்தி முழுமையாக எனக்குள்ள நிறையுது. அந்த சக்தி இங்க வந்து என் தொடர்புல இருக்கிறவங்க, எனக்கு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க முடியும். அப்போ எல்லாமே விடுபடக்கூடிய சமயம். ரொம்ப காலமா எல்லாமே பாவனை இருந்தாலும், செஞ்சாலும் முழுமையாக விடுபடுறதுக்கும் அவங்க நிறைய பயிற்சி பண்ணிக்கிட்டாங்க. அதனால அந்த அசரீரி வந்து ரொம்ப அதிகமாக கை கொடுத்தது அவங்களுக்கு. அப்ப இது யாருக்குமே அது குப்த புருஷார்த்தம் தான் இல்லைங்களா? அந்த தூய்மையோட சக்தி எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்ப அதுல வந்து நமக்கு 100% தூய்மை அதுதான் சத்தோ பிரதான். நமக்கு சுகம், சாந்தி எல்லாத்துக்கும் அதுதான் தாயாக இருக்கிறான்னு தெரியும். அப்ப அவங்க தன்னை உயர்த்திட்டு 100% தூய்மையாக்குறதுக்காக அந்த மாதிரி கடுமையான தபஸ்யம், தவம்னு என்ன இருக்குது? ஆத்மாங்கிற உணர்வு. தியாகம் செய்யாம தவம் செய்ய முடியாது. அப்ப என்னோட அசுத்தங்களை நான் தியாகம் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்போ எது நடந்தாலும் அதோட விளைவு என்னவோ அதையும் பாபாக்கு அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நல்ல புகழ்வாங்க, பேசுவாங்க. நாளைக்கு ஏடகூடமா பேசுவாங்க, நிந்தனை செய்வாங்க, அவமரியாதைப்படுத்துவாங்க. அப்படி அப்படியே பாபாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. பெயரும், புகழும், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் லௌகிக் உலகிய ரீதியான விஷயங்கள். பாபா டெய்லி நமக்கு அத்தனை மகிமை பாடுறாரு. அதுல நிலைச்சிருக்காக பார்க்கணும். ஆத்ம உணர்வு இருந்தா தான் புத்தி அந்த பக்கமே போகும். தேகத்தோட உணர்வு இருக்குது அப்படின்னா இந்த உலகிய ரீதியான விஷயத்துக்காக அந்த ஒரு ஏக்கத்துல தாகத்துல இருப்பாங்க. நம்ம இவ்வளவு சொன்னோம், யாரும் நமக்கு மகிமை பாடவே இல்லை, நம்மளை பத்தி சொல்லவே இல்லை, நம்மளை முன்னாடி வைக்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் லௌகிக்க தன்மை உலகத்துல இருக்கிற மாதிரி அலௌகிக்கத்திலையும் ஆரம்பத்துல இமர்ஜ் ஆகும். அந்தந்த சமயத்துல நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவா, வேஸ்ட் வந்தாலும் பெஸ்டா வந்து அந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறதுக்கு மனதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாமே நடைமுறையில உபதேசம் கிடையாது இந்த ஆதிக்கம். அதை ஒவ்வொன்றும் நடைமுறைப்படுத்தினாங்க இல்லைங்களா? அப்ப நமக்கு அந்த அளவுக்கு நம்மளோட குறைகள் என்ன இருக்குது இப்போ நம்ம வட்டிக்கு போகும்போது கூட சொன்னாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல எல்லாம் தாதிமார்கள் இருக்கும் போதெல்லாம் நான் எனக்கு எவ்வளவு துக்கம் இருக்குது, எவ்வளவு பலவீனமா இருக்குது லிஸ்ட போட்டு அதுல பாபா எனக்கு என்ன சோமார் சொல்லியிருக்காரு, அதுல என்னோட பலம் என்னங்கிறதோ சைட்ல எழுதி, அப்ப என் பலத்தை வச்சு என் பலவீனத்தை அழிக்கணும். அதுக்காக யோகா பண்ணி, அதற்காக அந்த சக்தி எடுத்து அந்த ஞானத்தை அப்ளை பண்ணி அதில் இருந்து விடுபட வேண்டும். இப்ப மத்தவங்களை மாத்துறதுக்காக நம்ம கிடையாது. நம்ம மாட்டிக்கிட்டாவே பாபா ஆல்ரெடி நம்மளை வச்சு யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அவங்க செஞ்சுக்குவாரு. அதனால தாதி எல்லாம் வந்து தன்னை அந்த மனோநிலை ஸ்திதிய வந்து நல்லா உறுதியா வச்சுக்கிறதுல அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால என்னென்ன வந்தாலும் அப்படி அப்படியே பாபா கிட்ட ஒப்படைச்சான் இல்லைங்களா? அப்போ பாபா சொல்றாரு, நமக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி இருக்கிறோம், அதாவது செக்கிங் அண்ட் சேஞ்ச். செக் பண்றது அப்படின்னா ஒண்ணு அட்டென்ஷன், இன்னொன்னு சோதனை செய்து மாற்றிக் கொள்வது. அப்ப சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன இருக்கு. இப்ப எதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் நான் துக்கப்படுறேன்னா எனக்கு எதிர்பார்ப்பு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் முழுமையாக பாபாட்ட அர்ப்பணிச்சாச்சா? இல்ல செய்பவர் செய்யப்படுங்கிறது பாபா வந்து அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு, நான் ஒரு நிமித்தமா இருக்கிறேன்றது எவ்வளவு தூரத்துக்கு நான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், நான் எனதுல இருந்து நான் கம்ப்ளீட்டா விடுபட முடியும். அப்பதான் ஒரு பாபாவை தவிர்த்து எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி சர்வ சம்பந்தம் வைக்க முடியும்.
அப்ப எங்க பாபா இருக்கிறாரோ அப்ப பாபா சொல்றாரு, தாதி என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்காவது தைரியம் இருக்குதோ என்னை அசைச்சு பார்க்கறதுக்கு, என்னை பயமுறுத்துறதுக்கோ, துக்கம் கொடுக்கறதுக்கோ, அசைச்சு பார்க்கறதுக்கோ, இந்த உலகத்துல யாருக்குமே பலம் கிடையாது, தைரியம் கிடையாதுன்றாங்க. அந்த அளவுக்கு சவால் விட்டாங்க. அப்ப எவ்வளவு அத்தாரிட்டியோட பாபாவோட இணைந்து, பாபாவுடைய சக்தி, அந்த அன்பு, அப்ப தன் மேல சுய மரியாதை, அப்ப தன் மேல அவ்வளவு உயர்ந்த நம்பிக்கை, நிச்சயம். அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தானே எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் கிராஸ் பண்ணாங்க. இன்னொன்னு எதுவுமே பாதிக்கப்படவே இல்லை. ஒரு முறை மவுண்ட் ஆபுல கூட ஒரு எல்லா சர்வ தர்மம் அப்படின்னா இந்த இந்து தர்மத்துல சர்வ இதுல எல்லாம் வச்சு நிறைய பெரிய பெரிய தலைங்க எல்லாருமே மகா மண்டலேஸ்வரர் மாதிரி நிறைய பேரை ஒரே சமயத்துல அவங்களுக்கு சேர் போட்டா கூட வித்தியாசம் வந்துடும். அப்புறம் அவங்க முன்னாடி உட்கார வச்சாங்க, இவங்க பின்னாடி, இவங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகுதுன்னா அது நிறைய மீட்டிங் எல்லாம் வச்சு ஒரு ரவுண்டா, இப்ப ரவுண்டா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுல பண்ணும்போது அதுல வரக்கூடிய ஒருத்தர் வந்து எனக்கு இந்த சைடு கொடுத்துட்டீங்கன்னு அவரோட அபிப்பிராயத்தின்படி எனக்கு இப்ப கொடுத்துட்டீங்கன்ட்டு அவர் என்ன பண்றாரு, ப்ரோக்ராம் சாயந்தரம் நடக்குதுன்னா அவர் மத்தியானம் போயிட்டு என்ன பண்றாருன்னா இதுல இருந்து போயிட்டாரு, ரூம்குள்ள போயிட்டு கதை சாத்திக்கிட்டாரு. அவர் வரவே இல்லை. நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க, அவர் கதவே திறக்கவே இல்லை. அப்புறம் சாயந்தரம் எல்லாம் ப்ரோக்ராம் வந்து பின்னாடி தாதிக்கிட்ட அப்புறம் மெசேஜ் போகுது, வேற வழி இல்லாது. இந்த மாதிரி வந்தாங்க ஒருத்தர், இந்த மாதிரி அவருக்கு சரியான இது கிடைக்கலங்கிறதுக்கோசரம் அவர் கொஞ்சம் கோச்சுக்கிட்டாரு, ரூம்குள்ள போயிட்டு கதை சாத்த மாட்டாரு, திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே அப்புறம் தாதி போறாங்க, யோசிச்சு பாருங்க. அப்படியே சரி விடுங்க, சரி பாத்துக்கலாம், நீங்க போய் முக்கியமானவங்க வேற யாராவது பண்ணல சொல்லல. அவங்க தாதி போயிட்டு இந்த மாதிரி அவங்க ரூம்ல போய் கதவு தட்டுறாங்க. இந்த மாதிரி நான் தாதி வந்திருக்கிறேன்னு அவர் ஓடி வந்து கதவு டமான்னு திறந்துட்டாரு. திறந்தோடனே நீங்க வந்துருக்கீங்களா? ஆமா, இந்த மாதிரி அது ஏதோ நடந்திருக்குது, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க வாங்கன்ட்டு அவங்களுக்கு சொன்னோன்னே தாதி வந்தோடனே அவரு எதுவுமே திருப்பி பேசல. நீங்களே வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஹாலுக்கு வந்து தாதி சொல்றாரு, நான் உட்கார சீட்ல உட்காருங்கன்னு இருக்கிறேன். அப்ப நேரடியா போய் அவ்வளவு பேசி எவ்வளவு பெரிய தியாகம் இல்லைங்களா? இப்ப அவங்க தன்னை வெளிப்படுத்துறதுக்காக தாதி எதுவுமே செஞ்சுக்கல, பாபாவை வெளிப்படுத்துறதுக்காக தான் செஞ்சாங்க. ஒற்றுமையாக ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பமாக நினைச்சாங்க. மத்தவங்களோட தவறு தன் தவறாக நினைச்சாங்க இல்லைங்களா? யாருகிட்டயும் மத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் அவகுணம், இவங்க இப்படி அவங்க அப்படின்னு அவங்க பேசினதே இல்லை. இப்ப பாருங்க, எத்தனையோ விஷயங்கள் நடக்கும், எத்தனையோ அவங்க பார்வைக்கு வரும், எத்தனையோ அவங்க கவனத்துக்கு வரும். 147 நாடுகளை சார்ந்த விஷயங்கள் வரலாம், மவுண்ட் ஆபுலயே விஷயங்கள் வரலாம். இத்தனையும் பேஸ் பண்ணி அவங்களும் சுய செய்தியில நினைச்சிருந்து அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தாரணை இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த சோல் பவர் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, அந்த அளவுக்கு செய்பவர் மேல அவ்வளவு திடமான நிச்சயம், இல்லை அப்பாற்பட்ட வைராக். இதுல நான் எனது உள்ள மிக்ஸ் பண்ணிக்கவே இல்லை. எல்லா சம்மந்தம் ஒரு பாபாட்ட வைக்கிறதுனால அவங்க புத்தி வெளி உலகத்துக்கு போவே இல்லை, லௌகீகத்துக்கு போனான்றாங்க. எனக்கு ஒரு பாபா தவிர்த்து யாரும் இல்லைங்கிறது திடமாக இருந்தார். தன்னோட முழுமையாக தன்னை ஒப்படைச்சாங்க பாபா. அதனால அவங்களுக்கு பயப்படுறது கவலைப்படுறது அவசியம் பண்ணாமலே போச்சு. ஏதாவது பிரச்சனை அதீத ஏதாவது வந்தா கூட ஏதாவது என்ன கூட அப்ப சாரி, ஓம் சாந்தி, இவ்வளவுதான். அந்த விஷயங்கள்ல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தாங்கன்றார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் அணுகுமுறை இல்லைங்களா? திடீர்னு நிறைய பேர் வந்துருவாங்க, திடீர்னு சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும், அகாமடேஷன் பண்ணணும், டென்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லாம் இப்ப நமக்கு எல்லா வசதிகள் இருக்குது. அப்ப ஆரம்பத்துல எல்லாம் வந்து எல்லாமே கடந்து வந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க ட்ரெயின்ல வரும்போது பர்த்துக்காக ரூ. 5 அந்த சமயத்துல கேட்டேன், ரூ. 5 பர்த்துக்கு. அப்ப எல்லாம் அன்ரிசர்வ்டுன்னா கட்டையில தான் உட்காந்துக்குவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ரூ. 5 கொடுத்துட்டு அப்படி தூங்கிட்டு வரலாமா, அதே இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்படி உட்காந்துட்டே வந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தவங்க. அப்ப எவ்வளவு சிக்கனம் இல்லைங்களா? இப்ப அவங்க ஏதாவது செய்யறாங்கன்னா கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா பாபாவோட ஒவ்வொரு பைசாவும் அந்த அளவுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் யூஸ் பண்ண, வேஸ்டே பண்ணிக்கல. ஏன்னா போலாநாத் பண்டார், அந்த பண்டாரத்துல ஒண்ணு போடுறான்னா பல மடங்கு பாபா நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாருன்னு தெரியும். அப்ப அந்த ஒவ்வொரு பைசாவும் பயனுள்ள வகையில பயன்படுத்தணும்.
ஏன்னா பாபா பண்டாரத்துல தான் நாம சாப்பிடுறோம். அப்ப தாதி எப்பவுமே பாபா பண்டாரத்துல இருந்து நான் சாப்பிடுறேன். பாபா என்ன கொடுக்குறாரோ அது போட்டுக்கிறேன். பாபா எங்க இருக்க வைக்கிறாரோ இருக்க வைக்கிறேன். எங்க தூங்க சொல்றாரோ தூங்குறேன். அப்படி. அவங்க டென்ட்ல தூங்க வச்சாலும் சரி, ரூம்ல தூங்க வச்சாலும் சரி, காஞ்சு போன ரொட்டி குடுத்தாலும் சரி, அதே சமயம் 36 வெரைட்டி சாப்பாடு குடுத்தாலும், எல்லாம் இது பண்ணாலும் சரி, எல்லாம் ஒரே சீரான மனோநிலை. நம்ம கடைசியில பாபா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாரி எதுவும் கிடைக்காது. 2 ரொட்டி, டால் தான் கிடைக்கும்ன்றாருன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி சூழ்நிலை ஆரம்பத்துல எப்படி பெக்கர் கடைசியும் அது நடக்கும். ஆரம்பத்துல என்னென்னலாம் பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் ஏற்பட்டது கடைசியிலயும் நடக்கும். அப்ப எல்லா ரீதியிலும் தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க, மோல்ட் ஆக்கிட்டாங்க. அதனால கோல்ட் ஆனாங்க. அந்த மாதிரி அஷ்டரத்தின ஒருத்தரா வந்தாங்க. கிட்டத்தட்ட 2007 வரையும் 69ல இருந்து 2007 வரையும் தலைமை நிர்வாக பொறுப்புல இருந்து தொடர்ந்து எந்த கம்ப்ளைண்டும் இல்லாமல் இவங்களும் யாரு மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து அந்த உயர் நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களோட புருஷார்த்தம் பாபா மேல, தன் மேல, ராமா மேல எவ்வளவு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஏன்னா அந்த பொறுப்பு இருக்கும்போது அப்ப அதுக்குண்டான திறமைகள், சக்திகள் தானாகவே வந்துடும். அதனாலதான் பாபா இன்னைக்கும் பொறுப்பு எடுக்கணும். அப்ப நமக்கு அதுல லேசினஸ் ஆக மாட்டோம், கவனக்குறைவு ஆகாது, சோம்பேறித்தனம் ஆகாது, மத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டோம். ஏன்னா பாபா நமக்கு இதை செய்யன்னு கொடுத்திருக்காரு. ஆஞ்சி எஸ், அவங்க அப்படி இவங்க அப்படி இந்த காரணத்தை எல்லாம் பாபா கேட்க மாட்டாங்க. அப்படின்னா இது அவருக்கு தெரியும். இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, எப்படி இருக்கணுங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுதான் பாபா இப்படி இருக்கான்னு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. இப்ப இதன்படி நான் எவ்வளவு தூரம் ஒரு ஸ்ரீமத்துல என்னன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். இதுல எவ்வளவு தூரம் எனக்கு இருக்குது. நான் ஒரு கவலைப்படுறேன், கோவப்படுறேன், அதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன்னா, நான் இதுல இருந்து மாற போறதே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நான் செஞ்சதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி என்னை நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன்னா, மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத போகும். பின்னாடி டைமும் இல்லாத போயிடும். அதுக்கப்புறம் பச்சாதாபத்துல பெருந்துக்கமாயிடும். அதனால இப்ப சம்பாதிக்கிற சமயம் தாங்க. தாதி அவங்க இருக்கும்போது, இது சம்பாதிக்கக்கூடிய சமயம். எந்த ரீதியிலும் தேக உணர்வு நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடாது. ஏமாந்து போயிடக்கூடாது. பல ஜென்மத்துக்காக சம்பாதிக்கக்கூடிய சமயம். அப்ப அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணும். எல்லாரோட ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கணும். அதுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாலும் தியாகம் பண்ணலாம். தியாகம் செய்யும் போதுதான் அது தவமே வரும். தவம் தான் அது சேவையாக மாறுது. அந்த கண்ணோட்டம், அந்த சிந்தனை, உள் உணர்வு, விருத்தி எல்லாமே சிரேஷ்டமானதாக ஆக்கி கொண்டார்கள். அப்போ தன்னோட மனநிலை இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறாரு? எனக்கு இப்போ எக்காவது கவலை வருதா? சோர்வு ஏற்படுதா? சோர்வுன்னா நிறைய வேலை செஞ்சு டயர்ட் ஆகுது, அந்த டயர்டு இல்ல. மனசுல. அப்ப எங்கேயோ எதிர்பார்ப்பு. பிரம்மகுமாரிஸ் மேல உலகத்துக்கு தாதி அடிக்கடி சொல்லுவாங்க. பிரம்மகுமாரிஸ் மேல உலகத்தோட எல்லாரோட பார்வையும் இருக்குது. எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போன அமைதி, அன்பு, சந்தோஷம் அவங்கனால நடைமுறைப்படுத்தலைனாலும் கூட இதுதான் சரியானது. அங்க போன வாழ்க்கையே ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்படும். நல்ல அமைதி சுகமா கிடைக்கும். உயர்ந்த ஞானம்னு பெரிய கண்ணோட்டத்தோட இருக்காங்கன்னா, அப்ப இதுக்குள்ள இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள், சண்டைகளும், போட்டியும், பொறாமையும், அதுவும் இதுவும் அங்கேயும் இங்கேயும் சொல்லி கேள்வி நம்மளை நாமளே சம்பாதிக்கிற சமயத்துல நஷ்டத்துல கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு சிலர் அடம் பிடிக்கிறார், நான் சொல்றது இப்படித்தான், கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நல்ல புருஷார்த்த பண்ணி எல்லாம் வந்தாலும் பெருசா பண்ணிட்டாருன்னா அது ஒரு காமெண்ட்ஸ் இருக்கும். எதுவும் பண்ணலைன்னா இவருக்கு பாபா மேல நம்பிக்கையே இல்லை, அவருடைய அன்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்ப நல்லா நல்லா சந்தோஷமா இருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷப்படாதங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பேசாத இருந்தா என்ன நீ சன்னியாசி மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கத்தான் செய்யும். இது இப்படித்தான். எதை சொன்னாலும் எதை சொல்லுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க. இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை மாத்திக்கிறதுக்காகத்தான் வந்துக்கிறோம். இது எல்லாமே
ஒரு கண்டறியக்கூடிய சக்தி. இப்ப எனக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு இப்படி மனசுல ஒரு வெறுப்போ, கோபமோ எதோ வருதுன்னா, இதுக்கு என்ன காரணம்? அந்த மூல காரணத்த கண்டுபிடிக்கணும். சாதின்னு சொல்லுவாங்களா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நோய் என்னன்னு கண்டுபிடிச்ச பின்னாடி தானே மருந்து குடுப்பாங்க. அப்ப அந்த மாரி நான் கவலைக்கு போறதுக்கு மூல காரணம் என்ன? எந்த ஒரு தேக அபிமானம் இருக்குது? அப்ப எங்க நான் மிஸ் பண்ணேன்? நாலேட்ஜ் எத மிஸ் பண்ணேன் நானு? ட்ராமா பாயிண்ட் மிஸ் பண்ணேனா? எது புதுசு இல்லைங்கிறது மிஸ் பண்ணேனா? எல்லாம் நன்மைக்குங்கிறது அது மறந்து போச்சா? இல்ல நமக்கு இது வந்து என்னோட பலவீனத்துக்காக நான் வந்து பலசாலி ஆக்குறதுக்கு நாம வந்து கவனம் வைக்கலையா? அப்ப எங்க குறை? எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குதோ அங்க சரி பண்ணணும். ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்னா, அப்படியே புகை வந்துட்டு இருக்குதுன்னா, அந்த 4 வீடு 5 வீடு தள்ளி புகை வருதுன்னா, புகைய வந்து தண்ணி எடுத்து ஊத்தி அணைக்கிறதுனால புகை வராது போகாது. எங்க எரிஞ்சிட்டு இருக்குதோ அங்க தண்ணி ஊத்துனா அணைஞ்சிருச்சுன்னு இந்த புகையும் வராது. அப்போ ஒரு தடையும், பிரச்சனைகளும், துக்கங்களும், கோவமும் இந்த மாரி எதேதோ நடக்குதோ, இதெல்லாம் மாயோட விளையாட்டு ஆட்டம். அதுக்கு நாம ஜோடி போட்டு ஆடுற மாரி மனோநிலை கொண்டு போயிடக்கூடாது. அந்த மூல காரணம் கண்டுபிடிச்சு காரணத்துக்கு நிவாரணத்த பண்ணணும். ஒரு பிரச்சனை இருந்தா சமாதானம் போகும். தாங்கிக்கணும், தாங்கிக்கும். சாரின்னா சாரி கேட்டுட்டுதாங்க. தப்பே பண்ணாலும் பரவால்ல சாரிங்கன்னு சொல்லிட்டான்னா, அப்பாட ஓம் சாந்தி முடிஞ்சு போயிடும். மனசு சமாதானம் ஆயிடும். இது ஒரு பெரிய மந்திரமா கூட தாதி வச்சிருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஹையஸ்ட் அந்த சூழ்நிலையை ஒரு வார்த்தையால சமாதானம் ஆகுது அப்படின்னா, அதுக்காக ஒரு நல்ல வார்த்தை யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த தாரணை இல்லைங்களா? அந்த மாரி எக்கிய சினைக்கு அந்த மாரி தன்னுடைய மன புத்திய சம்ஸ்காரத்த தன்னை வசப்படுத்தி, ஐம்புலன்களுக்கு வெற்றி அடைஞ்சு, கூடவே எதுக்காகவும் பயப்படாத மனோநிலையில இருந்து, கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லைங்கிறது தாரணை பண்ணி எக்ஸாம்ல நடந்து காட்டி, அப்ப இந்த சூழ்நிலையில மனுஷனோட புத்தி இப்படி இப்படி எல்லாம் வேலை செய்யும். அது அவங்கவங்களோட பார்ட் இருக்குது. அவங்கள மாரியே முள்ளு மாரி இன்னொருத்தருக்கு துக்கம் குடுக்கணும்ன்ட்டு நம்மளும் பண்ணக்கூடாது. அதுல தன்னோட மனோநிலை நல்லா வச்சு, அவங்க மேல நல்ல சிந்தனை, விருப்பங்கள் இருந்தாலும் நல்ல பாவனை உருவாக்கி, அதன் மூலமாக எதிராளிகிட்ட கூட ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவராக மாறி, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கி விருத்தி நான் இந்த நிலை அடைந்தே தீருவேன். நானும் தேவதையாகறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் நான். அப்ப மீண்டும் நான் தேவதை ஆயிடுவேன்னு அந்த குணங்கள், சக்திகள் மேல அவ்வளவு கவனம் வச்சு, சமயானுசார அதை பயன்படுத்தி, மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து தயார்படுத்தி, அதுல தன்னை பிஸியா வச்சுக்கிட்டு, அப்ப உண்மையான அன்பு இல்லைங்களா? அப்ப எதுவுமே நமக்கு பலவீனத்தை சொல்லி காட்டி, அந்த மாரி நம்ம தொந்தரவு பண்ணி துக்கப்படுத்தாம, அப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில தானும் உயர்ந்து மத்தவங்களுக்கும் உயர்வாக இன்னைக்கு வரையும் அவங்க புகழ் பாடிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு அவங்களோட விஷயங்கள் எல்லாம் கிளாஸ் எல்லாம் கேட்டு, கண்ணுல பார்த்து நடைமுறைகள் நேரடியா பார்த்தவங்களால இன்னைக்கு தன் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றத்தோட நடந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைங்களா? அப்போ அவங்க எப்பவுமே வந்து அவ்வளோ பணிவு, அவ்வளோ அன்பு. எவ்வளவு பேரானாலும் சாதாரண ஆள கூட ஒருத்தர் மவுண்ட் அப் போயிருக்கிறாங்க. தாதிய மீட் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தவரு. அப்ப அங்க வந்து தாதி வந்து ஒருத்தர் வந்து போயிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து அங்க ஒர்க் பண்றவங்க. இந்த மாரி தாதிட்ட பேசணும் அப்படின்னா, "வர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னன்னு கேட்டு பேசுறாங்கன்னா, அப்ப அவங்க சொன்னாங்க, "இவ்ளோ பெரிய தலைமை நிர்வாகியா இருக்கிறாங்க. 147 நாடுகளுக்கு இருக்கிறாங்க. அப்போ எத்தனையோ வேலை இருக்கும். இதுல ஒரு சாதாரண வந்தவங்க கூட அத மீட் பண்ணி அவங்க என்னன்னு கேட்டு ஒரு பதில் குடுக்குறாங்கன்னா, அப்ப இந்த பிரம்மகுமாரிஸோட வளர்ச்சி ஏன் இப்படி டெவலப் ஆகி வருதுன்னா, அப்ப இவங்களோட உயர்ந்த சிந்தனை, தாரணை மத்தவங்களையும் தன்னுடையதாக நினைச்சு, மத்தவங்களோட கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைச்சு எல்லாம் பாலனை பண்ணி, அவங்கள சரி பண்ணி, அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அவங்க ஏழையா இருக்கிறாங்க, பணக்காரர் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இப்படி இந்த வித்தியாசம் பார்க்கவே இல்ல. சும்மா அப்படி நான் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். வாக்கிங் எல்லாம் வரும்போது, அங்க ஒர்க் பண்ண லேபர்ஸ் எல்லாம் பார்த்து கை அசைச்சு, அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசி, அதுல அவ்வளோ குஷி அடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. அதுவும் அவ்வளவு பெரிய தாதி இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய தபஸ்வினி, நிர்வாகத்தோட அதிகாரி. அப்ப இவரெல்லாம் அவ்வளவு பாவனையோட நம்மகிட்ட எதார்த்தமா வந்து பேசி, அவ்வளவு குஷிப்படுத்துறாரு. என்னென்னலாம் அவங்களுக்கு அவங்க இருக்கும்போதெல்லாம், அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கும் நடக்குது. அவங்க இருக்கும்போதெல்லாம் கம்பளிய குடுக்கணும். அந்த தண்ணி வசதிக்காக ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க. மாடுகளுக்கு புல்லு அந்த மாரி இதெல்லாம் செய்ய வச்சாங்க.
அப்போ அந்த மாதிரி பொது சர்வீஸ் கூட மெடிசன் மக்களுக்காக இது பண்ணாங்க. நிறைய பேர் கூப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்க குஷிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நான் பிகேஸ் கூட அவங்க ஒரு தாய் போல இருந்து அந்த மாதிரி நல்ல ஒரு பாலனை செஞ்சாங்க. அப்ப வாவா குழந்தைகளுக்கு கேட்கவா வேணும் இல்லைங்களா? அது கூட கூடவே தன்னை பாப் சமான் ஆகிறதுக்காக தனிப்பட்ட கவனம் செலுத்திக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பாபா எப்படி சொல்றாரு, நீங்க பெரிய சிம்ம வாகினி அப்படின்னா, அப்போ மகாவீரனி, மகாவீர், மகாவீரனி. ம், ஐயோ, ஒரு சுண்டு விரல கூட என்னை அசைக்க முடியாது அப்படிம்பாங்க. ஏன்? சர்வசக்தன் பாபா என் கூட இருக்கிறாரு, அவரு வழி நடத்திட்டு இருக்கிறாரு, நான் நிமித்தமாக இருக்கிறேன், எல்லா பொறுப்பும் அவருடையதாக இருக்குது. அதுல பேரு புகழுக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது, தன்னை முன்னாடி வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது. எல்லாமே செய்ய ஒவ்வொரு கர்மத்தினுடைய விளைவுகளும் பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணாங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே. அதனால புத்தியில அவங்களுக்கு உலகிய ரீதியான எதையுமே ஆதாரமா வச்சுக்கல. அப்ப 5 விகாரம் நெருங்கவே இல்ல. அந்த அளவுக்கு தன்னை பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. அதனால பயமில்லாத தன்மையில அவ்வளோ மகாவீர் போல நடந்தாங்க. அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப அதே ஞானம் தான் நமக்கும் பாபா குடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு என்னென்ன சொன்னாரோ அதைத்தான் நமக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தன்னை தகுதியுடையதாக ஆக்கிக்கிட்டாங்க. என்ன ஒவ்வொன்றும் நீண்ட கால பயிற்சி சாதி. நீண்ட கால பயிற்சி செஞ்சாதான் அந்த மனோநிலையை அடைய முடியும். சன்ஸ்கார் ஆக்க வேண்டும். இல்லைன்னா ஆல்ரெடி என்ன சன்ஸ்கார் இருக்குதோ அதுதான் வெளிப்படும் இல்லைங்க. அப்போ நம்ம பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. தெய்வீக குணம் இருக்குது, அசுர குணமும் இருக்குது. அப்ப நாளுக்கு நாள் அசுர குணம் சம்பந்தப்பட்ட தேக உணர்வு சிந்திச்சேன்னா அதை ரைஸ் பண்ணி ராவணனுக்கு கோல் போட்ட மாதிரி அவனை வளர்த்தி விட்டுற மாதிரி ஆயிடும். இப்ப ராம் சீபாவை பக்கம் கோல் போடணும் அப்படின்னா அமைதி, அன்பு, சந்தோஷம் இருக்கிறதுக்காக நம்ம செய்யணும். இதுக்காக எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. இந்த நாள் நான் கோவப்பட்டேன், கவலைப்பட்டேன், டென்ஷன் ஆனேன், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்னை அவமரியாதைப்படுத்திட்டாங்க, எனக்கு கண்டுக்கவே இல்லை, என்னை ஓரம் கட்டுறாங்க. உலகத்துல கட்டத்தான் செய்வாங்க. அவங்க வேலை அவங்க செய்யட்டும். நம்ம அவங்களுக்கு என்னென்ன கெட்டு போனவங்களும் சரி பண்றதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. அவரோட கை ஆஞ்சி, பாபா நீங்க என்ன சொல்றீங்களோ ஆமா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னது சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதுலதான் நமக்கு விசேஷமான ஒரு சக்திங்கிறது சூட்சமாக பாபா நம்ம கூட இருந்து கொடுத்துட்டே இருப்பார். இன்னைக்கு அபேத்த முரளிலும் சொல்றாரு, என்னை யாரு நான் செய்யறது யாருக்கு தெரியும், என்னை யாரு பாக்குறாங்க, அப்ப எப்படி எப்படி யாரு இப்படி ஆனாங்க, எதையோ சொல்லிட்டு அப்படி எல்லாம் இருக்காதீங்க, நான் எல்லாமே பார்த்தும் பார்க்காம தான் இருந்துட்டு இருக்கிறேன், கேட்டும் கேட்காம இருக்கிறேன். உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ரிப்பேர் ஆனாலும் ஆகுமே ஒழிய என்கிட்ட இருக்கக்கூடியது ரிப்பேர் ஆகாது, ஒரு செகண்ட் எல்லாமே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதனால அப்பாவா இருக்கிற நடந்துட்டு டீச்சர் சத்குருன்னா இத ரோல் மாதிரி என்னோட ரோல் மாறிடுச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இங்க பாபா எப்படி சொல்றாரோ அதெல்லாம் இப்ப 2001 அதெல்லாம் அவங்க எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் சொல்லப்பட்ட அவ்வேக்க முறை. அவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் படிச்சு படிச்சு தன்னோட ஸ்திதிய மனோநிலை அப்படி உயர்ந்ததாக ஆக்கி கொண்டார்கள். சரிங்களா? ஓகேவா? நம்மளும் அங்க இருந்த வெளிநாடு ஃபுல்லா, அதாவது ஃபுல்லாவே நைட் ஃபுல்லாவே யோகா பண்ண இந்தியாவோட பிரசிடென்ட் அவர் வரணும், சங்கர் தயாள் சர்மா. அப்போ அந்த அந்த அடுத்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் 2 நாள் ப்ரோக்ராம் நடக்குது, ஏதோ காரணத்துக்காக வர முடியாது போச்சு. அப்புறம் திரிபுரா இன்னும் நிறைய பிரசிடென்ட் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இங்க பாரத்ல இருந்து அந்த சமயத்துல அவர் வரல. இப்ப தாதிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி அவங்க வரல, நம்ம நைட் எல்லாம் இப்போ நம்ம செஞ்சு நம்ம சக்திசாலியானா டிராமால என்ன இருக்குதோ அது நடக்கும். அப்ப அந்த ஆத்மா என்னைக்கு வரணும்னு இருக்குதோ டிராமால இருக்குதோ அப்ப வருவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அதோட ரிசல்ட்ல நம்ம பாதிக்கப்படக்கூடாது. அப்போ டிராமா மேல ஒவ்வொரு சீன்லயும் கூட அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதாவது என்னடா அது நம்ம இப்படி எல்லாம் செஞ்சு இது பண்ணாச்சா எப்படி இருக்குது, மனசே கஷ்டமா இருக்குது, இவங்க எல்லாம் வேற நைட் எல்லாம் உட்காந்து தியானம் பண்ண வச்சோம், பேசா தூங்க சொல்லிட்டு இருக்கலாம், இப்படி எல்லாம் ரிவர்சல் யோசிக்கவே கிடையாது. ஓகே, செஞ்சவங்களுக்கு லாபம் இருக்குது, எல்லா பாவனை வச்சவங்களுக்கு லாபம் இருக்குது.
கூடவே வந்து டிராமால எண்ணி வரணும்னா அப்படி வருவாரு. நம்மளோட முயற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். விளைவு அப்படின்னா கர்மத்தின் விளைவு நம்மள பாதிக்கக்கூடாது. நம்ம செய்யறதுதான். ஆட்டோமேட்டிக்கா அதோட பலன் பல மடங்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப யஜ்யத்துல ஒரு துளி கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்ணவே இல்ல. கூடவே அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி, அவ்வளவு அன்பு, நல்ல விருப்பங்கள், நல்ல சிரேஷ்டமான பாவனை கூட. இப்ப இதெல்லாம் எத்தனையோ பேரோட ஆசீர்வாதங்கள். அவங்களோட உயர்ந்த சிந்தனை இது எல்லாமே அவங்களுக்கு அந்த அஷ்டரத்னத்துல வர்ற அளவுக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுத்தது. பாபா மூலமாகவும் பாபா இருக்கும்போதும் எத்தனையோ பேருக்கு எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் எல்லாம் நிறைய சர்வீஸ் நிறைய நிறைய சேவைகள் வெளிநாடு எல்லாம் அவங்க இருக்கும்போது நிறைய நடந்தது இல்லைங்களா? இந்த மாதிரியாக அவங்களுக்கு எல்லாம் பாபா வந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிமித்தமாக வச்சு அப்ப யஜ்யத்துல அவ்வளவு வளர்ப்பு காரணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பர்சனலா நிறைய தடைகள் வந்தாலும் அவங்க இம்மத்தை பச்சை மதத்தை பாபுங்கிற மாதிரி தைரியம் உள்ள குழந்தைங்களுக்கு பாபாவோட உதவி நிச்சயிக்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தைரியம் வச்சு எல்லாமே ஜெயிச்சு வந்தாங்க. அது மாதிரி நம்மளும் கவலைப்படாம கோவப்படாம துக்கப்படாம டென்ஷன் ஆகாம எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு குடும்பமாக இருந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து விருப்பம் சுப பாவனை வச்சு அப்ப அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க மாறலினாலும் பரவாயில்ல நான் மாறணும் அப்படின்னு அவங்களுக்கு சேம் கோல் போடாம அதுல பாதிக்காம தன்னோட ஸ்திதியை நல்லா வச்சு அப்ப அந்த மாதிரி மம்மா பாபா மாதிரி ராஷ்மணி தாதியை நம்ம இன்னைக்கு ரோல் மாடலா வச்சு நம்மளோட வாழ்க்கையும் நம்ம சிறப்பாக முன்னேற்றிக் கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு. பாபா கூடவே இருந்து பாபா என்ன சொல்றாரு, நானும் பொறுப்பு எடுத்திருக்கிறேன்றாரு. என் குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அவங்கள காப்பாற்றி கூட கூட்டிட்டு போனோம்னா அவங்களுக்கு எனக்கும் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாபா கூட இருந்து நமக்கு உதவி செய்யறாரு. அப்ப இவங்க எல்லாம் வழிகாட்டிகள் நமக்கு அது எல்லாம். அப்ப நடந்து வாழ்ந்து காட்டினாங்க, உபதேசம் பண்ணிட்டு போகல. அந்த குரு மாதிரி சன்னியாசி மேல வெறும் உபதேசம் கிடையாது, எல்லாம் பிராக்டிக்கல் நடைமுறையில. அது நமக்கு இருக்கும்போது கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் அதை படிக்கும் போதே அந்த வைப்ரேஷன் வந்து இதுவரை அது பார்க்காதவங்களுக்கும் அந்த நல்ல ஒரு அனுபவம் எங்களுக்கு ஏற்படும். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த கமெண்ட்ரி சமயத்துல எந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோமோ அந்த எண்ணங்கள்ல மனத்திரையில அதாவது காதால கேட்டு அத புத்தியால காட்சியாக கூடவே பார்க்கணும். நினைக்கிறது பார்க்கறது என்ன பார்க்கிறோமோ அதை ஃபீல் பண்றது மூணும் ஒரே சமயத்தில் நடக்கும். அப்ப புத்தி இடத்துக்கு எங்கேயுமே போகாது. இப்ப நீங்க நினைக்கிறதுக்கு பதிலா இப்ப நம்ம நினைக்கிறோம் சொல்றோம். அதே மாதிரி அதை அப்படியே கேட்டு முடிஞ்ச வரை எக்ஸ்பீரியன்ஸா பண்ணுங்க, அனுபவம் பண்ணுங்க. ஓம் சாந்தி. சௌரியமா உட்காந்துருங்க. நோட்டு பேனா கையில ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் கீழே வச்சுட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி உட்காந்துருங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு அமைதியான பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கூடிய நட்சத்திரத்தை போல் ஒளி வீசிக் கொண்டிருப்பதை என் மனக்கண்ணால் பார்க்கின்றேன். நீண்ட காலத்துக்கு பிறகு என்னை நானே தரிசனம் செய்கின்றேன்.
நான் அற்புதமான ஒரு சக்தி. இந்த உடலில் இருப்பவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் முற்றிலும் என்னை தனிப்பட்டவனாக உணர்கின்றேன். இதனால் ஐம்புலன்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மனம் மிக மிக லேசாக அமைதியாக இருக்கிறது உணர்கின்றேன். புத்தியும் மிக தெளிவாக இருக்கிறது. என்னுடைய சுபாவம் எனக்கும் பிறருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. என் மீது எனக்கு அன்பும் கருணையும் இருக்கின்றது. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் என் மனதை நான் அமைதியாக வைத்துக் கொள்கின்றேன். அன்பாக வைத்துக் கொள்கின்றேன். சந்தோஷமாக சக்தி நிறைந்ததாக ஆக்கிவிட்டேன். நான் ஆத்மா. இந்த உடல் சார்ந்த உறவுகள், உலகை சார்ந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் புத்தியின் மூலமாக விடுபட்டு என் கவனம் இருப்புருவங்களுக்கு மத்தியில் என் மீதே செலுத்துகின்றேன். என்னை நான் பார்க்கின்றேன். நான் அமைதியான ஆத்மா. எல்லையில்லாத ஆனந்தமும் சக்தியும் நிறைந்தவளாக இருக்கின்றேன். திரும்ப திரும்ப என்னை நான் நினைக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது இந்த எண்ணங்கள் என் ஆழ்மனம் கொள்கிறது. ஆழ்மனத்தில் உள்ளக்கூடிய அந்த தெய்வீக ஆத்மிக சக்திகள் முழுமையாக என்னிடமிருந்து வெளிப்படுவதை நான் உணர்கின்றேன். சூரியனிலிருந்து கிரணங்கள் வெளிப்படுவதைப் போல ஆத்மாவாகி என்னிடம் அந்த தெய்வீக அமைதியை, அன்பு, தூய்மை அனைத்து சக்திகளும் ஒளிக்கிரணங்களாக நாலாபுறமும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. நான் இருக்கும் இடமே மிக அமைதியும் அன்பும் தூய்மையும் அடைவதை உணர்கின்றேன். தெய்வீக சக்தி என் உடல் முழுவதும் வெண்மை நிறமான ஒளிக்கிரணங்களாக உடலுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக சக்தி என் உடலில் நாடி நரம்புகள் ஒவ்வொரு செல்களுக்கும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. உடல் ரீதியிலும் நான் ஆத்மா ஆரோக்கியம் இருப்பதை உணர்கின்றேன். நான் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருப்பேன். என் மனம் புத்தியின் மூலமாக ஒரு வினாடியில் இந்த தேக உணர்வு ஈடுபட்டு ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தை நோக்கி செல்கின்றேன். செம்பொன்னிறமான ஒரு
பிரகாசமான என்னுடைய வீட்டை வந்து அடைந்து விட்டேன். என்று பார்த்தால் இனிமையான அமைதியின் கிரணங்களுக்கு நடுவில் அதிபிரகாசமான செம்பு நிறமான உலகத்தில் நான் ஒளி வீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை நானே பார்க்கின்றேன். அனைத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்த நிலையில் நான் என்னோட உண்மையான வீட்டில் முழு சுதந்திரமாக லேசாக அமைதியாக இருக்கின்றேன். எனக்கு முன்னால் ஆத்மாவாக என்னுடைய அன்பான தந்தை ஸ்ரீபாபா அனைத்தும் நிறைந்தவராக அமைதியின் கடலாக இருக்கின்றார். அவரிடமிருந்து அமைதியின் கிரணங்கள் நாலாபுறமும் ஒளி வீசி பரவி கொண்டிருக்கிறது. அமைதியின் சூரியனாக ஒளி வீசிக் கொண்டிருப்பதை நான் என் மனக்கண்ணில் பார்க்கிறேன். நான் பாபாவின் அருகாமையில் செல்கிறேன். அவரும் என் அருகாமையில் வருகிறார். அவருடைய அமைதியான கிரணங்கள் ஆத்மாவாகிய நான் மூழ்கி விடுகிறேன். அமைதி வடிவம் அவருடைய அனைத்து அமைதியின் கடலாக இருக்கக்கூடிய பாபாவின் அமைதியின் சக்தி முழுமையாக எனக்குள் அமைதியை நிறைந்து கொண்டு நிறுத்திக் கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். அமைதியில் நான் அதிபிரகாசமாக மாறிவிட்டேன். பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளும் எதிர்கொண்டு பரந்தாமத்திலிருந்து நான் கீழே இந்த பூமியை வந்து கொண்டிருக்கின்றேன். சூரிய நட்சத்திரங்களையும் தாண்டி இந்த பூமியில் நான் இருக்கும் இடத்தில் இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்கின்றேன். இந்த உடலில் இருந்தாலும் முற்றிலும் நான் தனிப்பட்டவனாக இருக்கின்றேன். ஈஸ்வரிய சக்தி நாலாபுறமும் பரவி கொண்டிருக்கிறது. மாஸ்டர் ஞான சூரியனாக மாஸ்டர் சர்வசக்திவானாக நான் இருப்பதை உணர்கின்றேன். இந்த தெய்வீக கிரணங்கள் என்னை சுற்றி முழுமையாக நாலாபுறமும் பரவி கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். சுற்றியுள்ள அனைத்து ஜீவராசிகளும் தூய்மையடைகிறது. இயற்கையின் பஞ்சபூதங்களும் தூய்மையாகிறது நான் பார்க்கின்றேன். கிரகங்கள் எல்லாம் சமநிலையில் வருகிறது. உடலற்ற ஆத்மாக்களும் தூய்மையாகிறது. பாபாவோடு இணைந்த ரூபத்தில் நான் இந்த உடலில் இருந்தாலும்
விடுபட்ட நிலையில் தனிப்பட்டவனாக இருக்கின்றேன். என் உடல், மனம், பொருள் அனைத்தையும் பாபாவிடம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். ஆகையால் உலகில் உள்ள எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த விஷயங்களும் என்னை பாதிப்பதில்லை. அந்த அளவுக்கு மகாவீரனியாக நான் சக்தி படைத்தவனாக உணர்கின்றேன். என்னுடைய உயர்ந்த எண்ணங்கள் ஸ்திதியின் மூலமாக எந்த மாயாவும் நெருங்க முடியாத அளவுக்கு நான் சக்தி படைத்தவனாக உணர்கின்றேன். என் மீது நான் எந்த நல்ல பாவனை விருப்பங்கள் வைக்கின்றேன் என்று எந்த ஒரு சுபாவ சம்ஸ்காரங்களும் இன்றையிலே நாளைக்கு மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் நான் பாபா நினைவில் இருக்கின்றேன். என்னை சுற்றி உள்ள ஒவ்வொருவரும் ஆத்மாக்கள் அவரவர்களுடைய பாகத்தை மிக சரியாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்றேன். யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதனால் நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படியே பெரிதும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அனைவரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். ஒவ்வொரு மீதும் நல்ல விருப்பங்கள், நல்ல பாவனை நான் வைக்கின்றேன். இதன் மூலமாக என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் அமைதியாகிறார்கள். அன்பாக சக்தி படைத்தவராக மாறுகிறார். செய்தோர் செய்விப்பவர் பாபா என்னை நிமித்தமாக்கி அனைத்து காரியங்களும் செய்து கொண்டிருக்கின்றார். யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றேன். அப்படி அமைதியில் நிலைத்திருப்பதால், அன்பில் சக்தியில் நிலைத்திருப்பதால் இந்த ஒரு தாக்கம் என்னை சுற்றியுள்ளவர்களையும் சக்தி படைத்ததாக மாற்றுகிறது. அனைத்து சம்பந்தங்களும் பாபாவிடம் வைக்கின்றேன். இதனால் என்னோட கவனம் முழுவதும் ஒரு பாபா பக்கத்திலே இருக்கிறது. பாபாவை என்னுடைய இரு கண்களிலும் பொருத்திக் கொள்கின்றேன். இதனால் ஒவ்வொருவரையும் குணங்களையும் சக்திகளையும் உயர்ந்த சிந்தனையும் என்னால் வைக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. எனக்கு ஒரு பலம், ஒரு நம்பிக்கை என்ற உயர்ந்த சிந்தனையில் நான் இருப்பதால் என் மனநிலை என்றும் அமைதியும் சக்தி படைத்ததாகவே இருக்கிறது. பொறுப்பு அனைத்தும் பாபாவிடம் கொடுத்து விட்டதால் நான் எனது என்கின்ற உணர்வு மறைந்திருக்கிறது. என்னுடைய சுய நினைவில் என்னால் எளிதாக நிலைத்திருக்க முடிகிறது.
சக்தி வாய்ந்த ஆத்மாவாகிய நான் பாபாவுக்கு வலதுகரமாக எப்பொழுதும் இருப்பேன். முழுமையாக பாபாவிடம் என்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டேன். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் கடைசி வரை நான் பாபா குழந்தையாகவே இருப்பேன். ஒவ்வொரு வினாடியும் பாபா என் கூட இருந்து எனக்கு உதவி செய்து கொண்டிருப்பதையும் அவருடைய பாதுகாப்பில் நான் இருப்பதையும் என்னால் நன்றாக உணர முடிகிறது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலியாக பாக்கியசாலியாக என்னை உணர். பாபாவிடமிருந்து அனைத்து பிராப்திகளும் எனக்குள் நிறைந்து இருப்பதால் நான் முழுமையான திருப்தியாக இருக்கின்றேன். மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை என்ற படகு பாபாவிடம் இருக்கிறது. அதனால் கவலை இல்லாத இருக்கின்றேன். அநேக பேருக்கு நான் எடுத்துக்காட்டாக மற்றவர்களுடைய மன மாற்றத்திற்கு நான் ஒரு நிமித்தமாக இருப்பதை உணர்கின்றேன். பாபா என்ன ஒரு வழி காட்டுகிறார், அதன்படி முழுமையாக நடக்க எனக்குள் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. என்னால் எளிமையாகவே ஸ்ரீமத் படி நடக்க முடிகிறது. நான் கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா. எதுவுமே புதிதல்ல. எனக்கு வெற்றி ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாபாவின் ஒளிக்கிரணங்கள் அவருடைய குடை நிழலின் கீழ் எப்பவும் நான் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய சக்தி என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி.